டியூப் தமிழ் சினிமா நியூஸ். துக்கம் இல்லாமல் தெரியும் சந்தானம். நம்பர் 1 காமெடியன் நாற்காலியில் இருந்து வடிவேலு இறக்கப்பட்டதும் படார் என்று அந்த இடத்தை பிடித்துக் கொண்டவர்தான் சந்தானம். ஆரம்பத்தில் பணம் ஒரு பிரச்சனையே இல்லை, படம் கிடைத்தால் போதும் என்று சம்பளம் பற்றி வாய் திறக்காமல் நடித்து வந்தார். ஆனால் மார்க்கெட் சூடு பிடித்ததும் அவரும் வேலையை காட்டத் தொடங்கினார். முதலில் ஒரு நாளைக்கு 1 லட்சம் என்று கேட்கத் தொடங்கியவர் படத்துக்கு படம் சம்பளத்தை உயர்த்தி இப்போது ஒரு நாளைக்கு 10 லட்சத்துக்கும் மேல் வாங்குவதாக தகவல். ஆனால் அதை கொடுத்து நடிக்க வைப்பதற்கும் நான் நீ என்று கால்ஷீட் கேட்டு முட்டி மோதிக்கொண்டு கிடக்கிறார்கள். அந்த அளவுக்கு தற்போது தமிழ் சினிமாவில் முக்கியமான காமெடியாகிவிட்டார் சந்தானம். இதனால் காசு பார்க்க இதுதான் சரியான நேரம், காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்வோம் என்று இரவு பகலாக நடித்துக் கொள்கிறார் சந்தானம். சில நேரங்களில் ஒரு படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே பக்கத்தில் வேறு படப்பிடிப்புகள் நடந்தால் மதிய இடைவேளை கேப்பில் போய் 2 காட்சியில் நடித்து கொடுத்து விடுகிறார். ஆக தூங்கக்கூட நேரமில்லாமல் நடித்து வரும் சந்தானம் ஒரு ஸ்பாட்டில் இருந்து இன்னொரு ஸ்பாட்டுக்கு போகும் பயணத்தின் போதுதான் தனது காருக்குள் அமர்ந்தபடியே தூங்குகிறாராம். இப்படி ஒரு நாளைக்கு 2-3 மணி நேரம் குட்டி தூக்கம் மட்டுமே போடுகிறாராம் சந்தானம். இப்படியே பழகிவிட்டதால் இப்போதெல்லாம் என்றாவது ஒரு நாள் படப்பிடிப்பே இல்லை என்றாலும் அவருக்கு தூக்கமே வருவதில்லையாம். விடிய விடிய மொட்டை மாடியில் குறுக்காலும் மறுக்காலும் நடந்து கொண்டிருக்கிறாராம் சந்தானம்.